சிக்கன் சுக்கா ரெசிபி. இது 2 தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். சின்ன 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். 3 தக்காளி, சின்ன சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். இது வதக்குறதுக்கு எல்லாமே ஃப்ரை பண்ணுறதுக்கு ஐட்டம் இது. பூண்டு ஒரு 15 பல்லு பூண்டு, இது பெரிய இஞ்சி 2 பீஸு, கொஞ்சம் கறிவேப்பிலை. அதுக்கப்புறம் இது தேங்காய் பால் எடுத்துருக்கேன். தேங்காய் பால் ஒரு சின்ன கப் எடுத்துட்டால் போதும். அதுக்கப்புறம் ಇದರಲ್ಲಿ ஒரு 15-20 காஞ்ச மிளகாய் இருக்குது. 20 காஞ்ச மிளகாய், 3-4 கிராம்பு, ஒரு 4 கிராம்பு, இது 10 மிளகு, இது ஒரு செக்கை, இது பட்டை ஒரு அதுக்கப்புறம் இது ஜீரகம், இது வெந்தயம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு, இது ஒரு 4 டேபிள் ஸ்பூனு தனியா. இது எல்லாமே போட்டு அதுக்கப்புறம் இது தேங்காய் பால் எடுத்துட்டு மிச்சம் இருந்த இது தேங்காய் வச்சுட்டு இருக்கிறாரு. இது பால் எடுத்த தேங்காய். இது மசாலாவுக்கு தேவைப்படுது. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுட்டு நல்லா சூடாயிட்டப்புறம் இதுக்கு எண்ணெய் போடணும். எண்ணெய் கொஞ்சம் தான் போதும். இது காஞ்ச மிளகாய் கொஞ்சம், இது தனியா. இது எல்லாமே நான் என்னென்ன காமிச்சிட்டு அது எல்லாமே மொத்தமாக சேர்த்து ஃப்ரை பண்ணணும். இது நல்ல கொஞ்சம் ப்ரௌனிஷ், லைட்டாக ப்ரௌன் வந்த உடனே போதும். ரொம்ப டார்க்காக இது கொஞ்சம் இதாகக்கூடாது. தீயக்கூடாது. இதை இப்போ கறிவேப்பிலை போட்டார். கறிவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதச்சிட்டா வதக்கிறவையில் இதை தனியாக ஃப்ரை பண்ணது தனியாக விட்டுருவோம். ஏன்னா இது மசாலா அரைக்கணும். ஸ்டவ் ரொம்ப ஹையில் வைக்காதீங்க, ஒரு மீடியம் சின்னதாக வைங்க. ஏன்னா அது காஞ்ச மிளகெல்லாம் ரொம்ப பிளாக் ஆகிட்டா சுக்க கசப்போம், டேஸ்ட் இருக்காது. இது நான் மங்களூர் ஸ்டைலையும் செய்கிறோம். அழகாக பண்ணி வச்சுப்பாங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, உங்களுக்கு தெரியுது. நல்லா ஃப்ரை பண்ண மேலே இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஸ்மெல் வரும் உங்களுக்கு. கொஞ்சம் ஃப்ரை பண்ண மேலே ஒரு லைட்டாக ஸ்மெல் வந்த உடனே ஆஃப் பண்ணணும். ஏன்னா எல்லாமே கரண்டி போயிட்டு அது சாப்பிட முடியாது. அதனால இது ஃப்ரை பண்ண மேலே இப்போ இது இன்னொரு இதுக்கு மாற்றணும். இதுக்கு இது பிளேட் இருக்குது பாருங்கள், அதுக்கு மாற்றலை. எல்லாமே எல்லாம் மாற்ற பாருங்க. மாற்றிட்ட மேல இப்போ திருப்பி ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இப்போ சிக்கன் நான் கழுவி வச்சுட்டு இருக்கோம். அதனால் டைரியாக அப்படியே போடணும்.